ஷே விஷ்ணு பிரமா வனவிலங்கு சட்டம் ஆடு மாடு கோழி பறவைகளை அடிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் இருக்குது. அது ஜட்ஜி கோற்றார் விட்டது தப்பு. வெளியில் பூரா உயிர் பலி அடித்து சாப்பிட்டு கொண்டு அப்படியே 2 கை ரெக்கையை தூக்கி ஓடிக்கொண்டே இருக்கான். அதுக்கு தண்டனை கொடுத்தீங்களா? கோர்ட்டு நீதிபதி சர்ச்சு தண்டனை கொடுக்குற கணக்கு. தண்டனை கொடுக்காதனால கீழே பெட்டிஷன் வழக்கு ஆடி நாளும் பொழுதும் ஓடி அவன் தப்பு செஞ்சவன் 2 கை காலை தூக்கி 4 வீலர் 2 வீலரில் சங்கின்னு பறக்கான் குடும்பத்தோட. அப்போ தண்டனை கொடுக்கணும்ல, கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல நீதி கேட்க வர்றவனுக்கு நீதி கிடைக்கல. அவன் காகித பேப்பரை வீசி எறிய முடியாது. சேட்டை பண்ணுறவன் வீசி எறிவான். கட்டாக எரிஞ்சு அப்படியே சந்தோஷமாக போகிறான்ல. இப்போ உள்ள வழக்கு பேப்பரில் கணக்கு எடுக்கல. உள்ள வானரப்படை இராணுவம் வச்சு இராணுவம் மிலிட்ரி வச்சு எடுக்கல. அப்படியே ஒண்டிச்சு தூக்கி செயலரில் ஏற்றிடுவார். முக்கால் சத்தியம். வழக்கறிஞர்கள் புரிஞ்சுக்கப்பா, கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். 2வது நாள் ஜட்ஜி போடுதார் கணக்கு. கோர்ட்டு கொடுக்கணும்ல. தப்பு செஞ்ச கணக்கு வெளியில் எடுக்கார். தப்பு செய்யறதுக்கு நான் கொடுக்கல, பூமியை பாழாக்க கொடுக்கல, 2ஆம் நம்பர் திரிக்க கொடுக்கல, பூமியில் ஓட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் கொடுக்கல, வானத்தில் ஓட்டையை போடுறதுக்கு நான் கொடுக்கல. புரியுதா? இயற்கை சாப்பாடு நெல் விளையும், நவதானியம் விளையும். தாய் இந்தியா நாடு முழுவதும் விளையுது, வெளிநாடு விளையுது. எல்லா மாநிலத்தில் இருக்கிற இடம் ஆடை உணவு. இதான் நான் கொடுத்துருக்கேன். பாலாக்க நான் கொடுக்கல. இதுக்கு பெட்டிஷன், இதுக்கு இங்கிலீஷ் பெட்டிஷன், இதுக்கு ஹிந்திக்கு பெட்டிஷன், இதுக்கு தமிழ் வார்த்தை பெட்டிஷன், அனைத்தும் உள்ள உழைப்பி நாசமாக்கி இன்று பொழுது ஓடும். நாளைக்கு வாய்தா. அடுத்தாப்பில் எதிர் மனுதார் உள்ளு மனுதார் இப்படியே போய் நாசமாக இருக்குல்ல. அந்த கணக்கை முடித்த உடனே கெட்டு வாரியாக சிட்டி கிராம வாரியாக பிரித்து எடுக்கல. உள்ளே மாட்டி வருவான் ஆணும் பெண்ணும். முக்கால்